என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு உன் அம்மா குறி சொல்ல வந்திருக்கின்றேன். ஆம், என் தங்க பிள்ளையே, என் வாழ்க்கையில் என்னதான் நடக்கப் போகின்றது, எனக்கு என்னதான் கிடைக்கப் போகின்றது, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தெளிவு இல்லாமல் நான் இருக்கின்றேன் என்று என்னிடத்தில் கேட்டதால் இன்று அம்மா உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன். இதை கேட்கும் முன்பு நான் உனக்கு சில உத்தரவுகளை கொடுக்கின்றேன். ஏனென்றால் நீ அரைகுறையாக கேட்டால் இந்த அம்மா சொல்வது உனக்கு புரியாது, அதுபோல உனக்கு நடக்கவும் செய்யாது. என் வாக்கை நீ கேட்கத் தொடங்கும் முன்பு, அம்மா என் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் என்று கண்களை மூடித்தான் நீ கேட்க வேண்டும். அம்மா என் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் என்று கண்களை மூடித்தான் நீ கேட்க வேண்டும். சத்தமான இடத்தில் இந்த வாக்கினை நீ கேட்கக்கூடாது. அமைதியாக உட்கார்ந்து இந்த வாழ்க்கையை நீ கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அம்மா சொல்வது உனக்கு புரியும். அதை போலவே நீ கடைபிடித்து வந்தால் நீ நினைத்த காரியத்தையும் உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் இந்த அம்மா நான் நிறைவேற்றி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, அம்மா சொல்லக்கூடிய கட்டளைகளை ஏற்றுக்கொள்கின்றாய் என்றால் மட்டும் இந்த பதிவினை நீ கேட்க வேண்டும். அப்படி இரைச்சலாக இருக்கக்கூடிய இடத்தில் மற்றவர்களிடம் பேசிக்கொண்டு இந்த வாக்கினை நீ ஏற்காதே. ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய வாக்கு தெய்வ வாக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். நான் சொல்லும்படி கேட்டால்தான் அது உனக்கு புரியும். அப்படி இல்லை என்றால் உனக்கு அது புரியாது, எந்த ஒரு பலனையும் கொடுக்காது. அம்மா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கின்றது என்பதை பற்றிதான். அது உன் வாழ்க்கையில் நாளை நடக்கலாம், அல்லது ஒரு வாரத்திலோ அல்லது ஒரு மாதத்திலோ கூட நடக்கலாம். இந்த அம்மா சொல்வது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அம்மாவின் சத்திய வாக்கு நான் சொல்வதற்கு காரணம், நீ கண்ணீர் விட்டு அழுவதால் எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்குமா, கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்குமா என்ற 1000 கேள்விகள் உனக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து வருகின்றாய். இந்த மன நிம்மதியை உனக்கு கொடுத்து நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றாயோ எல்லாவற்றையும் உன்னிடத்திலேயே சொல்லிவிடுகின்றேன். அதுபோல இந்த பதிவினை நீ கேட்கின்றாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த நேரம் என்னுடைய வாக்கினை நீ கேட்க தொடங்கி இருப்பாய். அப்படி உனக்கு நல்ல நேரம் துவங்கவில்லை என்றால் உன்னுடைய வீட்டிலேயே இல்லை, நான் இல்லை என்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது. இதையெல்லாம் இந்த வாக்கின் மூலமாக உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் தங்க பிள்ளையே, கண்களை மூடி இந்த வாக்கினை கேட்க தயாராகி விட்டாயா? இதோ உன் அம்மா உனக்கான விஷயத்தை சொல்கின்றேன், கேள். சில விஷயங்களில் நீ ஆழமாக யோசிக்கின்றாய், ஏமாறுகின்றாய், பயம் கொள்கின்றாய். அதே போல மற்றவர்களுக்காக, அதுவும் உன் பேச்சை கேட்காமல் உன் வார்த்தைகளுக்கு கடுகளவு கூட மதிப்பு கொடுக்காமல் இருப்பவர்களுக்காக நீ அழுவதையெல்லாம் இனிமேல் சுத்தமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன் அம்மாவிற்கு அது எனக்கு பிடிக்கவில்லை. ஒருவர் ஏமாற்றுகின்றார், ஒருவர் துரோகம் செய்கின்றார்கள் என்றால் அதனால்தான் அவர்களையெல்லாம் உன்னிடத்தில் நான் காட்டிக் கொடுத்தேன். இவர்களெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்கின்றாய். ஆனால் நீ என்ன செய்கின்றாய்? ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்பவர்களுக்கும் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டதே, எனக்கு இப்படி செய்துவிட்டார்களே என்று அதையே நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, அதை நினைத்து இதற்காக வருத்தம் கொள்கின்றாய். அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றுதான் அவர்களை நான் விரட்டிவிட்டேன். ஆனால் அவர்கள் மீண்டும் வரவேண்டும் என்று நீ அழுது கொண்டிருக்கின்றாய். இப்படி ஒரு கஷ்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றுகின்றேன் என்று வைத்துக்கொள். அந்த கஷ்டத்தையே நீ நினைத்து நினைத்து என் மீது நம்பிக்கை இருந்தால் கண்ணீர் ஒருபோதும் வராது. காரணம் தெரியுமா? ஒரு விஷயம் நம் அம்மா நமக்கு செய்தாள் என்றால்
என்றால் அது நன்மையாகத்தான் இருக்கும், நல்லதுக்காகத்தான் இருக்கும் என்று நீ நம்ப வேண்டும். எனக்கு என் வாழ்க்கையில் நல்லது செய்ய என் அம்மா வந்திருக்கின்றாள். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு கெட்டது நடக்கும். எனக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் எனக்கு இதுதான் நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? என் தங்கமே, இதுதான் எதிர்காலத்திற்கு நல்லது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மா உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உனக்கு எப்படி கெட்டது நடக்கும், கெட்ட மனிதர்கள் எப்படி உன் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று நீ கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உன் வாழ்க்கையில் அனைத்துமே இழந்துவிட்ட பிறகு உன் உறவு உன்னிடத்திலே பேசவில்லை, உன் உறவு உன்னை விட்டு பிரிந்துவிட்டது என்று கூறுகின்றாய் அல்லவா? ஏன் விலகிவிட்டது? உனக்கு துரோகம் செய்தார்கள், ஏமாற்றினார்கள், கஷ்டத்தை கொடுத்தார்கள், வஞ்சகத்தை செய்தார்கள். அவர்களைத்தானே உன்னிடத்தில் இருந்து விலக்கி வைத்திருக்கின்றேன். ஆனால் நீயோ எனக்கு உறவு வேண்டும் என்று ஏமாற்றக்கூடிய நபரையே ஏற்றுக்கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றாய். என் அன்பு பிள்ளையே, ஏமாறக்கூடிய ஒரு நபர் உன் வாழ்க்கையில் வந்தால் கடுகளவு கூட சந்தோஷம் கிடைக்காது. வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்காக நீ அடிமையாகத்தான் வாழ வேண்டும். என் தங்கமே, அப்படி அடிமையாக வாழக்கூடிய என் பிள்ளையின் வீட்டில் இந்த அம்மா நான் ஒருபொழுதும் இருக்க மாட்டேன் என்பதை நீ மறந்துவிடாதே. அதை உன்னிடத்திலேயே இப்பொழுதே நான் தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, அடுத்தவர்களிடம் கையேந்தும் அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது என்றுதான் இந்த அம்மாவினுடைய ஆசை. எப்பொழுதும் அம்மாவின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எதை இழந்தாலும், எப்படி நிலை வந்தாலும், உயிரே போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் நம் அம்மா நம்மை மீட்டெடுப்பாள் என்ற தைரியத்தை உனக்குள் வைத்திருக்க வேண்டும். அப்படி தைரியத்தை நீ வளர்த்து கொண்டு விட்டால் உயிர் போகும் நிலை வந்தால் கூட உன் அம்மா உன்னை மீட்டெடுக்க ஓடோடி வருவேன் என்பதை நீ மறந்துவிடாதே. ஏனென்றால் நீ சர்வ சாதாரணமானவள் கிடையாது. இந்த அம்மாவினுடைய வரம் பெற்ற பிள்ளை என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். இந்த நிலையில் இல்லாத செழிப்பையும் பொய்யான உறவுகளையும் நம்பி உன்னுடைய அம்மாவை நீ இழந்து விடாதே. ஏனென்றால் இப்பொழுது நீ அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன், நீ எப்பொழுதும் அழுக வேண்டாம் என் தங்க பிள்ளையே. பொய்யான உறவு எது, நல்ல உறவு எது, நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று உன்னிடத்திலே ஏற்கனவே நான் எச்சரிக்கைகளையும் கொடுத்து விட்டேன், அடையாளப்படுத்தியும் காட்டிவிட்டேன். அது மட்டுமல்ல, உனக்கு பிரச்சனைகளிலிருந்தும் துரோகங்களை செய்பவர்களிலிருந்தும் எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இனி ஏமாறாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னிடத்திலே ஏற்கனவே நான் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டேன் அல்லவா? அதனால் நீ கவனமாக இரு. பலவீனமான விஷயமும் உண்டு, அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக் கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ அவர்களை எண்ணி கண்ணீர் வடிக்காதே, அவர்களுக்காக நீ வருந்தியும் நிற்காதே. உன்னை விட்டு விலகி சென்ற அந்த போலியான உறவுகளுக்கு, உனக்கு துரோகம் செய்த அந்த போலியான உறவுகளுக்கும், உன்னை ஏமாற்றியவர்களாக நினைத்து கடுகளவு கூட கண்ணீர் வடிக்காத அந்த கல் நெஞ்சம் பிடித்த உறவுகளுக்காக நீ உட்கார்ந்து 1 மணி நேரம் அழுகின்றாய் என்றால் உன் வெள்ளந்தியான மனம் என்னை வருத்தமடைய செய்கின்றது. என் பிள்ளையே, இப்படிப்பட்ட கலிகாலத்தில் இப்படியும் நீ இருந்து கொண்டால் உன் வாழ்க்கை என்னாவது? என் அருகிலேயே அமர்ந்து நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றாய்? நான் உன் இல்லத்தில் இருந்து கொண்டு இதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால் இனியும் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றக்கூடிய உறவு, துரோகம் செய்யக்கூடிய உறவு, அடுத்தவர் மீது விருப்பம் கொண்ட உறவு, உனக்கு உன் வார்த்தையை கடுகளவு கூட மதிக்காத உறவு, இவையெல்லாம் நீ தேடிக்கொண்டு இருக்காதே என் தங்க பிள்ளையே. அவர்களையெல்லாம் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்யாதே.
உன்னிடத்தில் அன்பு இல்லாதது, பொறாமை பிடித்தது, உன்னுடைய நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாததை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னோடு வைத்திருந்தால் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு முன்னேற்றம் கிடைக்காது. இதைத்தான் உன் அம்மா உன்னிடத்திலே சொல்லி புரிய வைக்கின்றேன். ஆனாலும் உன்னிடத்திலேயே பிடிவாத குணம் இருக்கின்றது அல்லவா? அந்த பிடிவாதத்தை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும். உன்னுடைய எதிர்காலத்தை மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும். யார் என்னென்ன தவறுகள் செய்தார்களோ அதற்கான தண்டனையை இந்த அம்மாவிடமிருந்து அவர்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள். என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று இந்த அம்மா ஒரு பெருமகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை 2 தெய்வங்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. இவர்களை நீ கவனமாக வணங்கி கொண்டிருக்கின்றாயா அல்லது நீ வேறு யாரையாவது வணங்கி கொண்டிருக்கின்றாயா என்று உனக்கான ஒரு சிந்தனையை கொடுப்பதற்காக இந்த அம்மா நான் வந்திருக்கின்றேன். அதாவது நம்மை சுற்றி வந்து நமக்கு நல்லது செய்கின்ற தெய்வங்களை நீ வணங்குகின்றாய் என்றால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறிவிடும். இல்லாது போனால் நீ வணங்குவது ஒருவரையும் உனக்கு நல்லது செய்ய உன்னை தேடி வருவது இன்னொருவராகவும் இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாவது சாத்தியம்தானே. அதனால் என் குழந்தையே, இன்று உன் அம்மா என்னிடத்தில் இருந்து இந்த செய்தி என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உனக்கு வாழ்க்கையில் நல்லது நினைப்பது யார்? உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த 2 தெய்வங்கள் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்த பொழுதெல்லாம் நீ வணங்கிய தெய்வம்தான் உன்னை காப்பாற்றியது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் உண்மை அது கிடையாது. இந்த 2 தெய்வங்களும் உன்னை சுற்றி வருகின்றவர்கள்தான் இதை செய்கின்றார்கள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் இவர்களை நீ வணங்குவதும் அவர்களின் பெயரை சொல்லும் பொழுது உன் மனதிற்கு தோன்றிவிட்டது என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும். இல்லை, நான் சொல்வதும் நீ சொல்வதும் வேறுபாடாக இருக்குமானால் என் குழந்தை, இனியாவது அதை திருத்தி கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த தெய்வங்களையும் நீ வணங்க மறந்து விடாதே. ஒரு பொழுதும் இவர்களை நீ விட்டுவிடக்கூடாது. தெய்வம் நம்மை தேடி வருகின்றது என்பது சாதாரணமான காரியமா? தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை கொடுக்கின்றது என்றால் நிச்சயமாக அதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியான வாழ்க்கை உனக்கு கிடைத்திருப்பதை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது. இந்த நேரத்தில் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பது விதி. அது இந்த அம்மா என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் விதியாகும். அதை ஒரு பொழுதும் நீ இல்லை என்றோ வேண்டாம் என்றோ சொல்லிவிட முடியாது அல்லவா? நமக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்ற இந்த தருணத்தில் என் குழந்தை, நீ விட்டுவிடாதே. அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக இன்று புரிந்து கொள்ள வேண்டும். யாருமே நமக்கு நல்லது நினைக்கவில்லை. யாருமே நமக்கு எந்த நன்மைகளையும் செய்யவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. என் பிள்ளை, உன்னை தேடி 2 தெய்வங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என்றால் இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருக்கப் போகின்றது? இதுவே உனக்கான நிறைவையும் இதுவே உனக்கான உச்சபட்ச மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக உன் வாழ்க்கையில் இருக்கும். இந்த 2 தெய்வங்களையும் நான் உனக்கு அடையாளம் காட்டித் தருகின்றேன். என் பிள்ளை, நேற்று அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசினேன். அது உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? வணங்கக்கூடாத தெய்வங்களை எல்லாம் வணங்கிவிட்டாய் என்று வணங்கக்கூடிய இவர்களை விட்டு விடுகின்றாய். ஒரு பிரச்சனை, ஒரு
ஒரு கஷ்டம் தொடர்ந்து வருகின்றது என்றவுடன் அங்கு ஓடவும் இங்கு ஓடவும், அவர்களை தேடவோ அவர்களிடம் பரிகாரம் செய்யவா, இங்கு கொண்டு பணத்தை கொட்டவா என்று நீ சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நீ செய்த தவறு இதுதான் என்று உனக்கு ஏற்கனவே உன் அம்மா நான் சொல்லிவிட்டேன் அல்லவா? இன்று நான் சொல்லக்கூடிய இந்த 2 தெய்வங்களும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ வணங்கி நிற்க வேண்டிய தெய்வங்கள். இவர்கள் அத்தனை சுலபமாகவெல்லாம் உன் முன்னால் தோன்றிவிட மாட்டார்கள். ஆனால் உனக்கான நன்மைகள் அத்தனையும் இவர்களிடத்தில் இருந்துதான் கிடைத்து கொண்டு இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற எல்லா உண்மைகளையும் இவர்களிடத்தில் இருந்துதான் நீ பெற்றுக்கொண்டு இருக்கின்றாய் என்பதனை நீ மறந்துவிடாதே. எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை என்ன கொடுத்து என்ன எடுத்தது என்று யோசிக்கின்றாய். ஆனால் உனக்கு கொடுத்தது என்னவென்று நிச்சயமாக நான் உனக்கு நிறைவாக உன்னை தேடி வருகின்றேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலுமே என் பிள்ளைக்கான விஷயங்கள், என் குழந்தைக்கு சரியான ஏமாற்றங்களையும் ஏற்றங்களையும் சரியான இரக்கங்களையும் தந்து கொண்டு இருக்கின்றது. நீ என்றாவது நினைத்திருக்கின்றாயா நம் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கின்றது என்று? ஒரு நாளும் சிந்தித்தது கிடையாது. ஒவ்வொரு நாளும் சுற்றி வருகின்ற துன்பங்களையும் கஷ்டங்களையும் பற்றி மட்டும்தான் நீ அதிகமாக சிந்தித்திருக்கின்றாயே தவிர உன்னை தேடி வந்த நல்ல விஷயங்களை நீ ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த விஷயத்தையும் அப்படித்தான் விட்டுவிடுவாயோ என்று உன் அம்மா நான் யோசிக்கின்றேன். ஏனென்றால் அம்மா சொல்கின்ற இந்த வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் உனக்கு புரியும் என்றால் என்றோ நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை அடைந்திருப்பாய். ஆனால் ஒரு சில விஷயங்கள் உனக்கு ஏற்படுத்துகின்ற கஷ்டங்கள், ஒரு சில விஷயங்கள் உனக்குள் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் என்று இவை எல்லாவற்றையும் கண்டு நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். அதுதான் மிச்சம் அல்லவா? இனிமேலாவது இதையெல்லாம் உணர்ந்து உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் நீ மீட்டெடுக்க உன்னை நீ தயார்படுத்திக் கொள். என்றுமே நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் தருகின்றேன் என்று நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றத்தான் இந்த செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். அம்மா, இந்த தெய்வங்கள் யார் என்று சொல். எனக்கு பொறுமை இல்லை என்று சொல்கின்றாயோ? இதோ உனக்காக சொல்கின்றேன் என் குழந்தையே. முதலாவது தெய்வம் உன்னுடைய குலதெய்வம். அதாவது உன்னுடைய குலதெய்வம் யாராக இருந்தாலுமே சரி, ஒருவேளை என் பிள்ளை உனக்கு குலதெய்வம் அந்த கருப்பண்ணன் நானாக இருக்கும் பொழுது அது நான் தான், இல்லை என்னுடைய குலதெய்வம் பெண் தெய்வம் அவர்கள் இவர்கள் என்று சொல்கின்றவர்களுக்கு அவர்களின் குலதெய்வம் அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை. இரண்டாவதாக உன்னை சுற்றி நன்மையை கொடுத்து கொண்டிருப்பது தெய்வமானது அந்த திருச்செந்தூர் முருகன். அந்த அப்பன் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தவே இருக்கின்றார். திருச்செந்தூர் முருகன் நம்மை சுற்றி வருகின்றான் என்று சொல்கின்றார் என்று யோசிக்கின்றாயே? நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. பல காலமாகவே அவர்களிடத்தில் ஒரு வேண்டுதலை வைத்து நீ காத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? அதுபோல அந்த வாராகி அம்மனும் உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் உனக்கு துணையாக நிற்கின்றார்கள். உன்னை சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னை சுற்றியெல்லாம் வரவில்லை. ஆனாலும் உன் குலதெய்வமும் இந்த முருகப்பெருமானும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உடனடியாக நடத்திவிட வேண்டும் என்று தயாராக இருக்கின்றார்கள். அவர்களினுடைய வாழ்க்கையே உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களினுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.